Okay, so hi, hello, busy people. அனைவருக்கும் வணக்கம். This is Muralimohan from Unacademy and good evening, welcome. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து this is Muralimohan. ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பார்த்துருக்குறோம்னா பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி என்னோட ப்ரீவியஸ் கிளாஸஸ் எல்லாம் வந்து செஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ மேக்ஸிமம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஸோ எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பி பிளாக் எலமெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு பெண்டிங் இருக்குது. ஸோ இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது பி இல்லை. ஸோ இது வந்து டி பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ இதான் வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ டோட்டலாக பி பிளாக் எலமெண்ட்ஸ். இது பி பிளாக் எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துட்டோம். ஸோ நமக்கு இன்னும் பெண்டிங் என்ன இருக்குது அப்படின்னா ஒன்று டி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே வந்து லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ், இது ரெண்டுமே வந்து எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ இது நடுவில் இருக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு டி பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ சென்ட்ரலேருந்து இது வரைக்கும் இருக்காது. ஓகேங்களா. ஸோ குரூப் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் குரூப், ஃபோர்த் குரூப், ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்து, 9, 10, 11 அண்ட் 12. ஓகேங்களா. ஸோ 3 to 12. ஸோ 3 to 12 இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு டி பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ். ஸோ இது ரெண்டை பற்றி தான் வந்து இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஸோ லைவில் இருந்தீங்கன்னா சப்போஸ் கொஸ்டின் என்னென்ன ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ எஃப் பிளாக் எலமெண்ட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா லாந்தனைட் சீரிஸ் அண்ட் ஆக்டினைட் சீரிஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த லாந்தனைட் சீரிஸில் நான் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ லாந்தனைட்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் மெயினாக அப்படின்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோட அட்டாமிக் நம்பரும் லாஸ்ட் எலமெண்ட்டோட அட்டாமிக் நம்பரும் மெயினாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அது வந்து பேரோட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லாந்தனைட் சீரிஸில் ஒவ்வொரு லாந்தனைட்லையும் சரி ஆக்டினைட்லையும் சரி உங்களுக்கு ஒவ்வொரு இதுலையும் உங்களுக்கு 15 எலமெண்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ 15 எலமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் திங். ஸோ 15 எலமெண்ட் வந்து இருக்கும். ஸோ இது வந்து மெயின். அது போக உங்களுக்கு ஃபஸ்ட் எலமெண்ட் எது, லாஸ்ட் எலமெண்ட் எது. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ அதில் அதுபடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் உங்களுக்கு லாந்தனம். ஸோ 57. நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து பார்க்க லியூட்டியம் Lu71. ஓகேங்களா. ஸோ அட்டாமிக் நம்பர் வைஸ் பார்த்தீங்கன்னா 57 to 71. ஸோ 11th வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாந்தனம் டு லியூட்டியம் La to Lu. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நீங்கள் லாந்தனைட் எடுக்கும்போது இதுதான் வந்து மெயினாக பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அதோட அட்டாமிக் நம்பர் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து எது, கடைசி எலமெண்ட் வந்து எது. ஸோ தட் இஸ் திங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆக்டினைட் சீரிஸ். ஸோ ஆக்டினைட் சீரிஸ்லையுமே அதே தான். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 15 எலமெண்ட் தான் வந்து இருக்க போகுது. ஸோ ஆக்டினைட் சீரிஸில் உங்களுக்கு வந்து ஆட்டாமிக் நம்பர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 89 to 103. உங்களுக்கு 89லேருந்து 103 வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ எலமெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி அப்படின்னா உங்களுக்கு ஆக்டினியம். ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஸோ ஆக்டினியம். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் எலிமெண்ட் உங்களுக்கு லாரன்சியம். ஸோ LR. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் திங். ஸோ நீங்கள் லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை வந்து இதுதான். ஓகேங்களா. ஸோ ஆக்டினைட்ஸ் வந்து ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து என்ன, லாஸ்ட் எலமெண்ட் வந்து என்ன, அதோட அட்டாமிக் நம்பர் வந்து எதுலேருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் போகுது. நெக்ஸ்ட்டு ஆக்டினைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் எலமெண்ட் எது, லாஸ்ட் எலமெண்ட் எது, அதோட அட்டாமிக் நம்பர் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் வருது. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் திங். ஸோ லாந்தனம் ஓடுது 57. ஸோ லியூட்டியம் ஓடுது 71. அது மாதிரி ஆக்டினியம் ஓடுது 89. நெக்ஸ்ட் லாரன்சியம் ஓடுது உங்களுக்கு 103. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து மெயின் திங். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ஆக்டினைட் சீரிஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு லாந்தனைட் சீரிஸாக வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா. லாந்தனைட் சீரிஸ்னு சொல்லி ஒன்று இருக்குன்னு சொல்லி தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 1920 நீல்ஸ் போர். ஸோ நீல்ஸ் போர் எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு ஃபிசிசிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சயின்டிஸ்ட்டு, ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான ஒரு சயின்டிஸ்ட். இவர் என்ன பண்ணாங்க, நீல்ஸ் போர் 1923 இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு லாந்தனைட் சீரிஸ் வந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி அனலாகஸ் அப்படின்னா என்ன, உங்களுக்கு அனலாகஸ் அப்படின்னா அது ஒரே மாதிரி அது லாந்தனைட்ஸ் மாதிரியே உங்களுக்கு இன்னொரு சீரியஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த சீரியஸ் தான் உங்களுக்கு என்னென்னா ஆக்டினைட் சீரிஸ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பாஸ்ட்லேட் பண்ணது வந்து இவர் தான். ஸோ நீல்ஸ் போர் இன் 1923. ஸோ இந்த கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த தடவையும் இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ ஆக்டினேட் சீரிஸ் வந்து உங்களுக்கு லாந்தனைட் சீரிஸ் மாதிரியே ஒரு அனலாகஸாக ஒரு சீரிஸ் வந்து இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ 1923 நீல்ஸ் போர். ஸோ அவர் தான் வந்து கண்டுபிடிச்சது. ஓகேங்களா. எதாவது டவுட் இருக்குங்களா இதில்? ஸோ இதுதான் மெயின் திங். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ யூசஸ். ஸோ வழக்கம் போல் யூசஸ். ஸோ லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் இப்போ ஏகப்பட்ட யூசஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் ஆக்டினைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுரேனியம், பொலோனியம். ஸோ அதெல்லாம் வந்து நியூக்ளியோ ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ். அதை வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு லாந்தனைட்ஸ். ஸோ இந்த லாந்தனைட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து பைரோபோரிக் அலாய். ஸோ இது வந்து ஒரு அலாய். அலாயில் வந்து பார்த்தா என்னென்னலாம் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு சீரியம் வந்து ஆட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு லாந்தனம், அதுக்கப்புறம் நியோடிமியம். ஸோ இதெல்லாம் பண்ணவங்களுக்கு லாந்தனைட் சீரிஸில் இருக்கக்கூடிய ஸோ சீரியம், லாந்தனம், நியோடிமியம்லாம் லாந்தனைட் சீரிஸ் வந்து இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் அயன், அலுமினியம், கால்சியம், கார்பன், சிலிக்கான். ஸோ இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு அலாய் வந்து கடைசியில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த அலாய் தான் என்ன பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ண அந்த நார்மலாக நம்ம யூஸ் பண்ண அந்த சிகரெட் லைட்டரு, அதுக்கப்புறம் இந்த ஃப்ளேம் த்ரோயிங் டேங்க்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபயர் எக்ஸ்டிங்கிஷிங் டேங்க் எல்லாம் இருக்குங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரேசர் புல்லட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ புல்லட்டோட காலி கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கன் மெட்டீரியல்லாம் உங்களுக்கு வந்து சேஃபராக உங்களுக்கு வந்து கன் பவுடர்லாம் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு கேட்ச் மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு புல்லட் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புல்லட் இருக்குது அப்படின்னா ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கேட்ச் பண்ணுறதுக்காக ஒரு கேஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபுல்லாக வந்து கன் பவுடர் வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களுக்கு. இதை வந்து ஒரிஜினல் புல்லட் ஃபயர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து இருக்கக்கூடிய ஒரு புல்லட் இது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து எதில் செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அலாய் மெட்டலில் தான் செய்வாங்க. ஸோ சீரியம், லாந்தனம், நியோடிமியம் இது எல்லாமே உங்களுக்கு லாந்தனைட் சீரிஸ்லேருந்து இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். அது போக அயன், அலுமினியம், கால்சியம், கார்பன், சிலிக்கான். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒன்று செய்யக்கூடிய ஒரு அலாய் தான் இது. இது ஒன்று. ஓகேங்களா. ஸோ இது வந்து கொஞ்சம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா பின்னாடி பிறகு சீரியா அண்ட் தோரியா வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து கேஸ் லேம்ப் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா. சில கேஸ் லேம்ப்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் சில எல்லாமே. ஸோ அதெல்லாம் வந்து சீரியா அண்ட் தோரியா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சீரியா அப்படிங்கிறது CEO2, தோரியா அப்படிங்கிறது THO2. ஓகேங்களா. இது ரொம்ப 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 முக்கியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது. ஸோ மூணாவது பார்த்தா சீரியம் சால்ட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் டையிங் காட்டன் அண்ட் லெட் ஸ்டோரேஜ் பேட்டரிஸ். ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இருக்க டெக்னாலஜியில் உங்களுக்கு எல்லாமே வந்து பேட்டரிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பெட்ரோல், டீசல்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து லெட் ஸ்டோரேஜ் பேட்டரிஸாக உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு சீரியமோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ அதனால் சீரியம் சால்ட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் டையிங் காட்டன் அண்ட் லெட் ஸ்டோரேஜ் பேட்டரிஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது அதிகமான வாய்ப்புகளே இருக்குது. ஸோ கேஸ் லேம்ப் மெட்டீரியல்ஸில் உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் வந்து எதுன்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ சீரியா அண்ட் தோரியா ரெண்டுமே. நெக்ஸ்ட்டு மிஷ் மெட்டல். ஓகேங்களா. இது வந்து இன்னொரு ஃபார்ம் ஆஃப் அலாய். ஸோ இந்த இதில் வந்து என்ன கொஷின் வந்து கேட்கலாம் அப்படின்னா வந்து பர்சன்டேஜ் வாரியாகவே உங்களுக்கு கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ சீரியம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ், லாந்தனம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ், நியோடிமியம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லி பர்சன்டேஜ் வைஸாகவே கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன கேட்கலாம் அப்படின்னா மிஷ் மெட்டல் வந்து கொடுத்துட்டு அந்த பர்சன்டேஜோட உங்களுக்கு வந்து மேட்ச் பண்ண சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ சீரியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 to 50%. ஸோ லாந்தனம் பார்த்தீங்கன்னா வந்து 25%. நெக்ஸ்ட்டு நியோடிமியம் பார்த்தீங்கன்னா வந்து 5%. ஸோ இந்த கொஷின் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மேத்ஸ் ஃபாலோவிங்கில் வந்து கேட்கலாம். ஸோ ஏன்னா மிஷ் மெட்டல் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் உங்களுக்கு மிஸ் மெட்டலை பற்றி வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. மிஷ் மெட்டல் அப்படிங்கிறது எதனோட அலாயே, லாந்தனைட்ஸ் மெட்டீரியல் அந்த சீரீஸில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸோட அலாயா, இல்லைன்னா ஆக்டினைட் சீரீஸில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸோட அலாயா அப்படின்ற மாதிரி வந்து கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் வந்து கேட்டிருக்காங்க இந்த கொஷின். ஆனால் மிஷ் மெட்டல் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஜஸ்ட் லைக் தட் வந்து பாருங்கள் வந்து இது வந்து லாந்தனைட் சீரீஸில் வரதா, ஆக்டினைட் சீரீஸில் வரதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சிம்பிள் கொஷின் கேட்காம இந்த மாதிரியும் கேட்கலாம். ஸோ மிஷ் மெட்டலில் உங்களுக்கு வந்து சீரியம் எத்தனை பர்சன்டேஜ் வந்து இருக்குது, ஸோ லாந்தனம் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து இருக்குது, நியோடிமியம் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து இருக்குது அப்படின்ற கொஷின் வந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேங்களா. இது மூணுமே வந்து ரொம்ப மெயின். அது போக ரொம்ப மைனூட் குவான்டிட்டியாக உங்களுக்கு வந்து இந்த அயனு, கால்சியம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. பட் இது வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. சீரியம், லாந்தனம் அண்ட் நியோடிமியம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இன்னொரு பிராண்ட் ஆஃப் ஸ்டீல், ஒரு ஸ்டீல் வந்து செய்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா இந்த மிஷ் மெட்டலில் அவங்க வந்து ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இது ஸ்டீல் எல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்களா. ஸோ அந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணும்போது இந்த மாதிரி மிஷ் மெட்டல்ஸ் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ அது ஒன்று. இன்னொன்று என்ன உங்களுக்கு ஜெட் இன்ஜின். ஓகேங்களா. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ ஜெட் இன்ஜின் மேனுஃபேக்சரிங்கில் உங்களுக்கு வந்து எந்த மெட்டல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தா மெக்னீஷியம் அலாய் தான். ஸோ அந்த மெக்னீஷியம் அலாயில் என்னென்னலாம் ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்று மெக்னீஷியமோட அலாய் ப்ளஸ் ஸோ 30% வந்து உங்களுக்கு மிஷ் மெட்டல்,
ப்ளஸ் 1% பண்ணவங்களுக்கு ZR. ஸோ ஜிர்கோனியம் ஓகேங்களா, ஸோ ZR ஓகேங்களா. இதுதான் வந்து உங்களுக்கு ஜெட் இன்ஜினோட ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை உங்களுக்கு ப்ரொபோர்ஷன்ஸ். ஸோ ஜெட் இன்ஜின் மேனுஃபேக்சரிங்கோட ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து இதுதான் ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா. ஸோ ஜெட் இன்ஜின் சிம்பிளாக வந்து கொஸ்டின் கேட்டுருவாங்க என்ன அப்படின்னா, ஜெட் இன்ஜின்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ மெக்னீஷியம் அலாய், மிஷ் மெட்டல் 30% அண்ட் ஜிர்கோனியம் ஓகேங்களா. ஸோ லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸில் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான யூசஸ்ங்க எல்லாமே. ஸோ ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு உங்களுக்கு மிஸ் பண்ணிட போகிறீங்க ஓகேங்களா. ஸோ ரொம்ப 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 முக்கியம் நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ அந்த லாந்தனிடோ தெர்மிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சிம்பிள். ஸோ இது வந்து அவ்வளோவா தேவையில்ல ஓகேங்களா. ஸோ தெர்மிக் ரியாக்ஷன்ஸ் தான் இது. ஸோ அவ்வளோ தேவையில்ல இது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆக்டினைட் சீரிஸ்க்கு வந்து போகலாம் நம்ம ஓகேங்களா. ஸோ ஆக்டினைட் சீரிஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன அப்படின்னா, ஆக்டினைட் சீரிஸில் இருக்கிறது எல்லாமே பெறவங்களுக்கு ரேடியோ ஆக்டிவ் மெட்டல்ஸ் ஓகேங்களா. ஸோ ஆக்டினைட் சீரிஸில் இருக்கிறது எல்லாமே ரேடியோ ஆக்டிவ் மெட்டல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யுரேனியம், ப்ளூட்டோனியம் அது எல்லாமே வந்து ஆக்டினைட் சீரிஸில் தான் வரக்கூடியது ஓகேங்களா. ஸோ யுரேனியம் 235, ஸோ அதே மாதிரி வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ஸில். அது மாதிரி ப்ளூட்டோனியம் 238 அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ட்லையும் யூஸ் பண்ணாங்க. அது போக லாங் மிஷன் ஸ்பேஸ் ப்ரோப், ஸோ இந்த ஸ்பேஸுக்கு அனுப்பக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுலேயும் இப்போ ப்ளூட்டோனியம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஆக்டினைட் சீரிஸில் ரெண்டு பாயிண்ட் தான் ஓகேங்களா. ஒரு சின்ன ரீகேப் வரலாம் பாருங்கள். ஸோ எஃப் பிளாக் எலமெண்ட்ஸில் மொத்தம் வந்து 15 எலிமெண்ட் எஃப் பிளாக்ல லாந்தனைட் சீரிஸில். அதே மாதிரி இருக்குது ஆக்டினைட் சீரிஸில் வந்து 15. ஸோ டோட்டலாக வந்து எஃப் பிளாக் கம்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து டோட்டலாக 15 + 15. ஸோ டோட்டலாக வந்து நமக்கு 30 எலிமெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ 30 எலிமெண்ட்ஸ். இந்த 30 எலிமெண்ட்ஸில் உங்களுக்கு லாந்தனைட் சீரிஸில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 57 அட்டாமிக் நம்பர்லேருந்து ஆரம்பிச்சு 71 வரைக்கும் போகுது. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் உங்களுக்கு லாந்தனம், லாஸ்ட் எலிமெண்ட் வந்து லிட்டியம். ஆக்டினைட் சீரிஸில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டாமிக் நம்பர் வந்து 89, லாஸ்ட் வந்து உங்களுக்கு 103. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆக்டினியம் அண்ட் லாரன்சியம் ஓகேங்களா. ஸோ இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் யூசஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செகண்ட் பாயிண்ட் இந்த சீரியா அண்டு தோரியா ஓகேங்களா. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா உங்களுக்கு இதான் வந்து நிறைய டைம் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கேஸ் லாம்ப் செய்யக்கூடிய மெட்டீரியல்ஸில் உங்களுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீரியா அண்டு தோரியா, CO2 அண்டு THO2. இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் வந்து இன்னும் டீப்பாக எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, சீரியாவோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ CO2. ஸோ ஜஸ்ட் உங்கள் ஆக்சிஜன் வந்து ஆட் பண்ணாலே முடிஞ்சு. ஸோ இந்த கொஸ்டினும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சீரியாவோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன, தோரியாவோடது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு லெட் ஸ்டோரேஜ் பேட்டரிஸில் உங்களுக்கு வந்து கொஸ்டின் வரும். ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா உங்களுக்கு மிஷ் மெட்டல். ஸோ ஒன்று இந்த ஸ்லைட்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு மிஷ் மெட்டலோட காம்போசிஷன் சொல்லுவாங்க. ஸோ சீரியம், லாந்தனம் அண்ட் நியோடிமியம். ஸோ அந்த மூணுத்தோட கம்போசிஷன் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்களுக்கு ஜெட் இன்ஜின். ஸோ ஜெட் இன்ஜினோட கம்போசிஷன் ஓகேங்களா. ஸோ ஜெட் இன்ஜின் உங்களுக்கு எந்தெந்த ப்ரொபோர்ஷன்ஸ் எல்லாம் வந்து மேடப் பண்ணாங்க. ஸோ மெக்னீஷியம் அலாய் 30% வந்து மிஷ் மெட்டல், 1% வந்து ஜிர்கோனியம் ஓகேங்களா. ஸோ மிஷ் மெட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீரியம் 45 to 50%, லாந்தனம் வந்து 25% அண்ட் நியோடிமியம் வந்து 5% ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து அவ்வளோ தேவையில்ல. ஸோ அதாவது மெட்டலோ தெர்மிக் ரியாக்ஷன்ஸ் அது தேவையில்ல. ஸோ ஆக்டினைட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மெயின் யுரேனியம் அண்ட் ப்ளூட்டோனியம் இல்லை ரெண்டுமே உங்களுக்கு வந்து நியூக்ளியர் மெட்டீரியல் தான். ஸோ ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ஸ்ல தான் யூஸ் பண்ணாங்க. அது போக உங்களுக்கு வந்து ப்ளூட்டோனியம் பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் யூஸ்ட் இந்த பவர் சோர்ஸ் ஃபார் லாங் மிஷன் ஸ்பேஸ் ப்ரோப்ஸ் ஓகேங்களா. இந்த விண்வெளிக்கு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பவர் ரிசர்ச்க்காக அவங்க வந்து ப்ளூட்டோனியம் உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ளூட்டோனியம் 238 ஓகேங்களா. ஸோ இதில் எதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது உங்களுக்கு ஒன்று லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் கம்ப்ளீட்லி உங்களுக்கு வந்து எஃப் பிளாக் எலமெண்ட்ஸோடது. ஸோ எதாவது டவுட் இருக்குங்களா? எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஸோ வெல்கம், குட் ஈவினிங். ஓகேங்க, சூப்பருங்க. ஸோ எதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து கேளுங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ என்னென்னா குரூப் 1 மெயின்ஸுக்கான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் பொறுமையாக மெயின்ஸுக்கு இப்போ என்ன அவசரம் வந்து பொறுமையாக வந்து பண்ணிக்கலாம். ப்ரிலிம்ஸ்லாம் கிளியர் பண்ண பின்னாடி அப்படின்னு சொல்லி எடுக்காதீங்க. ஏன்னா மெயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டைம் இருக்காது உங்களுக்கு ஓகே. ஸோ மெயின்ஸில் உங்களுக்கு வந்து டைம் இருக்காது. ஸோ அதனால் இப்போ இருந்தே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்க. ஸோ இப்போ இருந்தே உங்களுக்கு மெயின்ஸ் கிளாஸ் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து
இப்போ ப்ரிலிம்ஸ்க்காக நமக்கு செகண்ட் ரிவிஷன், ஸோ ரிவிஷன் கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஸோ எம்சிக்யூ செஷன்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு. எம்சிக்யூ செஷன் வந்து இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட செஷன் வந்து இருக்குது. ஸோ எல்லாமே தமிழ்நாட்டோட டாப் எஜுகேட்டர்ஸாக வந்து எல்லாமே வந்து எடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப 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 யூஸ்ஃபுல். ஸோ நிறைய பேர் உங்களுக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின் அப்படின்னே உங்களுக்கு வந்து எடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரிலிம்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. ஸோ என்னோட ரெஃபரல் கோட் முரளி09 MURALI09. ஸோ முரளி09. ஸோ இந்த ரெஃபரல் கோட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து 10% வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிடைக்கும், சாரி டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரவுத்ரம் கொல் ஓகே. ஸோ தெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்க. ஸோ சூப்பர். தெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு என்னென்னா இந்த மெட்டலோ தெர்மிக் ரியாக்ஷன். ஸோ லாந்தனைஸில் உங்களுக்கு மெட்டலோ தெர்மிக் ப்ராசஸ் அதை வந்து கேட்குறீங்களா. ஸோ தெர்மிக்னா அது பேர்லேயே இருப்பாங்க, தெர்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா ஸோ ஏதாவது ஹீட் பண்ணணும், நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணணும். ஸோ நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம ஹீட் பண்ணி உருக்கி எடுப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்லலாம் உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஹீட் பண்ணுறதுக்கும் சரி, உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ஹீட்டை சஸ்டெயின் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதான் உங்களுக்கு தெர்மிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ நத்திங் பட் டெம்பரேச்சருக்கு ஹை டெம்பரேச்சருக்கு பார்த்தா அந்த மெட்டலை உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறது, ஈஸியாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது உங்களுக்கு. ஸோ அதான் வந்து தெர்மிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க, மெட்டலோ தெர்மிக் ப்ராசஸ். ஏதாவது ஒரு மெட்டலை உங்களுக்கு நல்ல ஒரு நம்ம உருக்கி வேறு எதாவது செய்யணும் அப்படின்னாலோ, இல்லை உங்களுக்கு நம்ம உருக்கி வேறு ஏதாவது ஹை டெம்பரேச்சரில் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ், அதுதான் தெர்மிக் ப்ராசஸ். ஓகேங்களா. ரவுத்ரம்கள் ஓகேங்களா. ஓகேங்க, சூப்பர். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கேளுங்க. ஓகேங்களா. ஸோ மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து ஜஸ்ட் வந்து ப்ரொமோட் பண்ணிருக்கிறேன் அப்படின்ட்டுலாம் இல்லை. ஸோ ட்ரஸ்ட் மீ. ஸோ நீங்கள் வந்து வேஸ்ட்டாலாம் நினைக்க மாட்டீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் கேட்டகரியில் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லா எஜுகேட்டர்ஸும் வந்து தமிழ்நாட்டில் வந்து டாப் எஜுகேட்டர்ஸ் தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துருக்காங்க. அதனால் எல்லாருமே நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க, எப்படி வந்து எக்ஸாம் வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபெசிலிட்டிஸ் ஆர் தேர். ஸோ முரளி09 இஸ் மை ரெஃபரல் கோட். ஸோ இந்த ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து 10% வந்து அடிஷனல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேங்களா. ஓகேங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்ப்போம். ஓகேங்களா. பாய், டேக் கேர்.